Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தமிழ்நாடு இடைத்தேர்தலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இங்க இடைத்தேர்தலை கௌரவ பிரச்சனையா பார்க்குற ஸ்டேட் தமிழ்நாடு. எனக்கு தெரியும் மற்ற மாநிலங்களில் குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் அதை ஒரு மான அவமான பிரச்சனையாக பார்க்கறது ஆளுங்கட்சி. அதனால் இயற்கையாக பொது தேர்தல் எப்படி நடக்குமோ அப்படி தான் இடைத்தேர்தல் அங்கே நடக்குது. உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய வருகிற பிரதமர் அமித்ஷா அவர்களோ பாராளுமன்றத்துக்கே இடைத்தேர்தல் நடந்தால் பிரச்சாரத்துக்கே வர்றதில்லை. உங்களுக்கு தகவல் தெரியுமான்னு தெரியாது. குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் பை எலெக்ஷனில் கேம்பெயினே போக மாட்டார். அதுவும் அந்தந்த மாநிலங்களில் பார்த்துங்க, பார்லிமெண்ட்டுக்கே வர மாட்டார். பார்லிமெண்ட் பை எலெக்ஷன் போகும். அதனால நாங்கள் அதை பெரிய கௌரவ பிரச்சனை எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குது? திமுக ஒரு வார்டுக்கு ஒரு மந்திரி, ஒரு கிராமத்துக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு எம்பி, அதுக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் பட்டுவாடா எப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி 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 ஏதோ ஒரு பை எலெக்ஷனில் இத்தனை கோடி செலவழித்து ஜெயிச்சா மக்கள் திருப்பி ஆதரவு அளிச்சுட்டாங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ நடந்த அத்தனை இடைத்தேர்தலையும் திமுக தான் ஜெயிச்சது. ஆனால் அந்த பொது தேர்தல் என்று வரும்போது திமுக பெரிய படுதோல்வி சந்திச்சு. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் ஆக்கும்போது நடந்த எல்லா இடைத்தேர்தலையும் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. பொது தேர்தல் வரும்போது திமுக ஜெயிச்சது. அதனால இடைத்தேர்தல் முடிவுகள் என்பது மக்கள் மனநிலையை பிரதிபலிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களே என்ன நினைக்கிறாங்க, இவன் 5 வருஷம் ஆட்சியில் இருப்பான்றக்காக ஓட்டு போட்டிருக்கோம், இடையில ஒரு தேர்தல் நடந்து மாற்றி போட்டா நம்ம தொகுதியை கவனிக்காம விட்டுருவாங்க. விற்கிற வேண்டிய மக்களுக்கு அந்த பயம் வரும், அதனால போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழக மக்களின் மனசாட்சியை ஒடுக்கிருக்கு. அதனால அது நிச்சயமா விக்கிரவாண்டியில் அது பிரதிபலிக்கும். அதற்கு திமுக என்ன செய்யும்? இன்னும் அதிகமான பணத்தை கொட்டுவாங்க, இன்னும் அதிகமான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அந்த அளவு பண்ணி தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால இது கிளியர் கேஸ் ஆஃப் மசில் பவர், மணி பவர், கவர்மெண்ட் பவர், அதை நோக்கி தான் அந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கும்.